ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம லதா கிரியேஷன் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான நம்ம வீட்டு பெண்களுக்கு தேவையான ஒரு சின்ன டிப்ஸ். அதாவது நான் எப்படி மிளகாத்தூள் மசாலா எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அரைப்பீங்க. ஆனால் நான் எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் எப்போவுமே தனித்தனியாலாம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறது இல்லை. எல்லாமே ஒன்றா எல்லா மசாலாக்களையும் ஒன்றா போட்டு வறுத்து தான் நான் அரைப்பேன். எப்போவுமே ரொம்ப குழம்பு நல்ல மணமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணணும், அதை வறுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நான் கொஞ்சம் மிளகாத்தூள் கடையிலேருந்து ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கிருவேன். அதையும் இதையும் கலந்து தான் நான் எப்போவுமே வறுக்கிறேன். வாங்க நான் எப்படி அரைச்சேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, மஞ்சள் எடுத்திருக்கேன், சீரகம் 50, மிளகு 50, கடுகில் கொஞ்சம் எடுத்தால் போதும், ரொம்ப அதிகம் தேவையில்லை. அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் வெந்தயம், அதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு பாக்கெட்லேருந்து பாதி அளவு எடுத்துக்கிடுவோம். ஃபுல்லாக போட்டால் ஒரு மாதிரி வாசனை வரும், அதனால் பாதி எடுத்துக்கலாம். இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் சோம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஊர் சவுத் சைடு சோம்பு இல்லாத சமையல் இருக்காது. மிளகாய் பொடியிலலாம் எப்போவுமே நாங்கள் சோம்பு போட்டு தான் அரைப்போம். தாளிக்கும் போது கூட நான்வெஜ்ஜுக்கெலாம் சோம்பு போட்டு தாளிக்காமல் செய்ய மாட்டாங்க. அதனால் சவுத் சமையலில் சோம்புனோட பங்கு அதிகமாக இருக்கும். வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, அந்த கடுகு, சோம்பு இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்காக நான் தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். கடுகு பாருங்கள், வெந்தயம் எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த அளவு தான் எடுக்கிறேன். ஒரு பாக்கெட்டு 50 கிராம் பாக்கெட்டு, அதிலேருந்து இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு எடுத்துக்கலாம், கொஞ்சம் வெந்தயம் இந்த அளவு எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம வறுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ எவ்வளோ அளவு எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எடுக்கிறேன். கடுகு இந்த அளவு எடுத்திருக்கேன். கடுகு இந்த அளவு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியா, அந்த அளவுக்கு தான் நான் இப்போ இந்த மசாலாக்கெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதாவது ஒரு 50 கிராமுக்கு கூடவே போடலாம், அந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அரிசி இந்த பாருங்கள், இந்த கிண்ணத்தில் எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த அளவு அரிசி. அது எவ்வளோ அளவுன்னு சொல்ல தெரியலை. நான் கொஞ்சம் ஒரு கையில் 50, அதாவது 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியானா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அரிசி ரொம்ப போட்டாலும் குழம்பு பொங்கும். அதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் வறுக்கிறேன். மஞ்சளை நான் கடாய் காய வச்சுட்டு லைட்டாக அதை சூடு பண்ணி மஞ்சளையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெந்தயத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயமும் வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன வறுக்கலாம்னா கடுகையும் அது கடாயில் கொட்டினோன்னா நல்லா சடன்னு பொரிஞ்சிரும். அதை பொரித்து அதையும் கடுகையும் பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அரிசி பச்சரிசி, அது புழுங்கரிசி எப்போவுமே போடக்கூடாது. நம்ம புழுங்கரிசி போட்டோம்னா குழம்பு பொங்குன்னு சொல்லுவாங்க. அதனால் பச்சரிசி தான். இந்த அளவு அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் நம்ம வறுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கும்போது குழம்பு ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். நான் எப்போவுமே கடையில் குழம்புக்கு பொடியெல்லாம் வாங்க மாட்டேங்க. நான் வீட்டில் அரைக்கிற பொடி தான் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு அந்த சிக்கன் மசாலா அந்த மாதிரி தேவைகளுக்கு தான் நான் வாங்கிக்கிறேன். மற்றபடி நான் வெளியில் மசாலா பொடிலாம் வாங்குறதில்ல. அப்புறம் மிளகையும் நம்ம வறுத்தாச்சு. மிளகு வறுத்ததுக்கப்புறம் சீரகம், சோம்பு இதெல்லாம் நம்ம ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். சீரகத்தையும் வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் சோம்பு இதையும் வறுத்துக்கிட்டு மிளகாயமும் தனியாகவும் நல்லா காய வச்சுட்டேங்க. 2 நாள் நல்லா வெயில் போட்டுச்சு. அதில் சோம்பும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஆக எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதாவது வாங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். மஞ்சள், வெந்தயம், கடுகு, பச்சரிசி, கடலைப்பருப்பு, மிளகு, அப்புறம் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் காய வச்ச கருவேப்பிலை.
கருவேப்பிள்ளையோடு சேர்த்து மொத்தம் 9 பொருள் எடுத்திருக்கோம். நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. சூப்பராக எல்லா பொருளையுமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா கலந்துக்கலாம். இது வந்து நான் 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியா அந்த அளவுகளுக்கு தான் நான் இந்த பொருளெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொருளெல்லாம் பாருங்கள் 9 பொருள் மொத்தம் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். எப்போவுமே நான் வந்து இந்த அளவில் தாங்க மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் நான் எங்கள் வீட்டுக்கு நான் அரைக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. நம்ம வந்து 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியா அளவுக்கு தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ 1 கிலோ மிளகாய் 1 கிலோ தனியா எடுக்கணும்னா இதில் வந்து இன்னொரு மடங்கு சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம 50 கிராம் சேர்த்துருக்கோம் இல்லையா, சீரகம் மிளகுலாம், அது வந்து 100 கிராம் அளவில் எடுத்துருக்கணும். எடுத்து அதுக்கப்புறம் நான் மல்லியும் மிளகாயும் நல்லா வெயிலில் 2 நாள் காய போட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. அதையும் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட வந்து நம்ம இதையும் லைட்டாக கடாயில் வந்து சூடு பண்ணிக்கலாம். அந்த சுத்தமாக புடைச்சிட்டு அந்த குச்சி எல்லாம் நான் பார்த்துட்டு நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கடாயில் சூடு பண்ணிவிட்டு ரொம்ப அதை வந்து மல்லியை வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த சூடு ஏறி அந்த வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துட்டு நம்ம அதையும் அந்த கலந்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களோட சேர்த்து கிளறிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம், கொஞ்சோண்டு உப்பு, அதை வந்து லைட்டாக நம்ம வந்து நம்ம இந்த மசாலா பொருட்கள்லாம் வறுத்தோம் இல்லையா, அந்த சட்டியிலேயே போட்டு நல்லா வறுத்துருங்க உப்பை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நாள்பட வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த உப்பு போட்டு வறுத்தா நல்லதுன்னு எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நானுமே எப்போவுமே லைட்டாக உப்பு வறுத்து தான் போடுவேன். அதையுமே நல்லா கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த மல்லி மசாலா எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பட்டை அந்த இதெல்லாம் போடுவாங்க வாசத்துக்கு, கறி மசாலா பட்டை. நான் வந்து அதெல்லாம் போடுறது இல்லைங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் நான் வந்து மிளகாய் பொடி எப்போவுமே அரைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா குழம்புக்குமே நம்ம வந்து இந்த மிளகாய் பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸ்ட்ரா கறி குழம்புலாம் நம்ம வைக்கும்போது தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகு சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, அந்த முழு மஞ்சளாக போட்டால் நம்ம மிஷினில் அரைப்படாது, இல்லை அவங்க கொஞ்சம் அரைக்கிறதுக்கு சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணேன், நல்லா வந்து தட்டி எடுத்துட்டேன். நம்ம குட்டி உரால் இருக்குது பார்த்திங்களா, அதில் நல்லா தட்டி எடுத்துட்டு அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா காய வச்சுருந்த மிளகாயவும் அதோட கலந்துட்டு நான் வந்து எப்போவுமே ஃபுல் 1/2 கிலோ மிளகாயவும் போட மாட்டேங்க. இந்த அளவு மிளகாய் நான் வந்து எடுத்து வச்சுருவேன். ஏன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம், அதாவது ஒரு 50 கிராம் மிளகாய்னு வச்சுக்கோங்களேங்க. 1 கிலோ 1/2 கிலோ மிளகாய் 1/2 கிலோ தனியான்னா அந்த மிளகாயிலேருந்து எப்போவுமே சரி ஒரு 50 கிராம் மிளகாய் அளவு எடுத்து நான் தனியாக வச்சுருவேன். சில சமயம் காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு 100 கிராம் 50 கிராம் அந்த மாதிரி போட்டோம்னா இன்னும் வந்து கலர் கொடுக்கும். நம்ம மிளகாத்தூளுக்கு வந்து சூப்பராக கலர் கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் கலந்து நம்ம மிளகாத்தூள் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த உடனே இந்த மிளகாத்தூள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நல்ல கமகமன்னு ஒரு வாசமாக இருக்கும். குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு, வறுக்கிறதுக்கு, எல்லா காரக்குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் நான் குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறேன். இந்த மெத்தடு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள். அரைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/2 கிலோ தனியாக்கு 1/2 கிலோ மிளகாய் ஃபுல்லாகவுமே போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுட்டு காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக அரைச்சிருக்கேன். இல்லை கலர் கொஞ்சம் ரெட்டாக உங்களுக்கு தூக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 400 கிராம் சாதா மிளகாய்க்கு ஒரு 100 கிராம் காஷ்மீரி மிளகாய் போட்டு அரைக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.